தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் பரப்புரை பரபரப்பாக போய்க்கிட்டு இருக்கிறது. ஒருபுறம் இந்தியா கூட்டணி வேகமாக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில 5 வாக்குறுதிகளை கனக்கச்சிதமாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பரப்புரை, அதாவது தேர்தலுக்கு பரப்புரையில வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது அந்த நரேட்டிவ செட் பண்ணுறது. அந்த நரேட்டிவ செட் பண்ணி, அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் தீம், எலக்ஷன் தீம வந்து ப்ராப்பரா செட் பண்ணதுல மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி. ஆனால் பாஜக தரப்புல அப்படி செய்ய தவறிவிட்டார்கள். அதற்கு காரணம் அந்த 3 நபர்களுக்கு இடையே வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஏ தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையில ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் வந்து தேர்தல் வாக்குறுதிகள வெளியிடுறாங்க. அடுத்த 2, 3 நாட்கள் கழித்து திரும்பவும் மோடி மட்டும் வந்து அந்த இத வந்து தேர்தல் வாக்குறுதிகள வந்து வெளியிடுறாரு. ஸோ இப்படியாக அவர்களுக்குள்ளாக பல்வேறு முரண்பாடுகள் வந்து இன்னைக்கு தெருவுக்கு வந்து சண்டை போடுற அளவுக்கு மாறி இருக்கிறதுன்னு பார்க்க முடியுது. ஆனா, இந்தியா கூட்டணி தரப்புல மிகப்பெரிய அளவுல 6ஆம் தேதி நவம்பர் 6ல வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைங்க அமைந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஒற்றுமைய வெளிப்படுத்தி அந்த தேர்தல் வாக்குறுதிகள அறிவிச்சாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளுமே பிஜேபி இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல மகாயுதி அவர்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள விட இது வந்து சிறப்பாக இருக்கிறது. காரணம், மகளிருக்கு மாதம் ரூ. 3000, மாநிலம் முழுக்க இலவச பேருந்து, ரூ. 4000 இளைஞர்களுக்கு வந்து உதவித்தொகை, 25,00,000 வரையிலான காப்பீடு, அப்புறம் விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி, பயிர்களுக்கு எம்எஸ்பி உறுதி செய்றது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 50% இடஒதுக்கீடு அந்த வரம்ப நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 வாக்குறுதிகள் தான் கணக்கச்சிதமாக நெத்தியில அடிச்ச மாரி எல்லா மக்கள் மத்தியிலயும் அத கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒற்றுமையாக ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி, மறுபுறம் உத்தவ் தாக்கரே, இன்னொரு புறம் சரத்பவார் அப்படின்னு. ஆனா, தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல அவரவர் எப்படியாவது தங்களுடைய இருக்கைகள காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் போராடுறாங்களே தவிர, 3 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஜெயிக்கணுங்கிற எண்ணமே அவர்களுக்குள்ள இல்ல. அதனால தான் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல குழப்பத்தில இருக்கிறாங்க, தோல்வியில இருக்கிறாங்க, தோல்வி பயத்தில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் கடைசி நேரத்தில மோடியையும், அமித்ஷாவையும், யோகி ஆதித்யநாத்தையும் பிரச்சாரத்துக்கு வந்து ஆர்எஸ்எஸோ, பாஜகவோ பின்னணியில இருந்து இறக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு, இந்தியா கூட்டணி தரப்புல வெளியிட்ட அந்த அ அ தேர்தல் வாக்குறுதிகளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த மொமெண்டம் வந்து பிஜேபிக்காரர்களுக்கு கிடைக்கல. எப்படி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல முதற்கட்ட தேர்தல் வரைக்கும் மோடி வந்து மோடிக்கா கேரண்டி, விக்ஷித் பாரத் அப்படின்லாம் ஒளறிக்கிட்டு இருந்தாரோ, அந்த முதற்கட்ட தேர்தல்ல தெரிஞ்சிருச்சு பிஜேபி செம்ம அடி வாங்கியிருக்குன்னு உடனே டோட்டலா வந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, வெறுப்பு பிரச்சாரத்த மோடி பேசத் தொடங்குனாரு இல்லையா? அதே ஸ்ட்ராட்டஜிய தான் பிஜேபி வந்து இன்னைக்கு மகாராஷ்டிராவுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து மகாராஷ்டிராவுல ஜெயிக்க வாய்ப்பில்ல. ஹிந்துத்துவ அடிப்படையில தான் பிஜேபி வந்து வெற்றி பெற்றது அப்படின்னா, அதுக்கு உண்மை கிடையாது. வளர்ச்சி அடிப்படையில தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில வந்து பிஜேபிக்கு மக்கள் வாக்கு செலுத்துனாங்க. அதுவும் அந்த மாநிலத்தில பிஜேபி வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமே வந்து உத்தவ் தாக்கரே தான். சிவசேனா கட்சி தானே தவிர, பிஜேபிக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்தவித செல்வாக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில கிடையாது. உத்தவ் தாக்கரே கூட கூட்டணி வச்சதுனால தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ பிஜேபிக்குன்னு ஒரு ஆதரவு வாக்குகள் இருக்குது. இந்துத்துவ ஐடியாலஜிக்குன்னு சில வாக்குகள் இருக்கு. மோடி அப்படிங்கிற ஒரு அந்த பிராண்டுக்கு வந்து சில வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறதுனால, அத வந்து நம்ம தக்க வைக்கணும். அதையாவது நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் பாஜக கூட்டணி வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாஜக கூட்டணி அப்படிங்கிறத சொல்றத விட, பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, பாஜக கூட்டணியாகவே இல்ல. வெளியில தான் வந்து கூட்டணியாக காட்டிக்கொள்றாங்களே தவிர, உள்ளுக்குள்ள அவர்கள் கூட்டணியாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்க முடியுது. அதற்கு பல்வேறு காரணங்கள். ஸோ இந்த இடத்துல தான் அஜித் பவார் சொல்ற விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சிய உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். பாராமதி தொகுதி முதற்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ, அங்க எங்கேயுமே மோடியோ, அமித்ஷாவோ, யோகி ஆதித்யநாத்தோ பிரச்சாரம் பண்ண வரக்கூடாது அப்படிங்கிறத உறுதிபட சொல்லிட்டாரு. அதற்கு காரணம் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் அப்படிங்கிறது பெரிய பெரிய மகான்கள் பிறந்த ஊரு. சாவித்ரிபாய் பூலே, சாஹூ, அம்பேத்கர் அவர்கள், மகாராஜா சிவாஜி போன்றவர்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறப்ப, இந்த இந்த மண்ணுல மதத்தின் அடிப்படையில ஒரு பிரிவினைய உண்டு பண்ணி
அதன் மூலமா அரசியல் ஆதாயம் காணக்கூடிய அந்த மாதிரியான கொடுஞ்செயல்கள் எல்லாம் இந்த மண்ணுல செய்யக்கூடாது. அத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அப்படிங்கிறத உறுதிபட சொல்லிட்டாரு. செக்யுலர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வரணும். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் போன்ற அவுட்சைடர் எல்லாம் மகாராஷ்டிராக்குள்ள வந்து இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கையாகவே அஜித் பவார் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவர் சொன்னது வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஜேபி கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங் அறிவிச்ச நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் பல்வேறு குளறுபடிகள். ஏன்னா சம்பந்தமே இல்லாம நாங்க 150 இடங்கள்ல நிக்க போறோம் அப்படின்னு யாருடைய இசைவுகளும் இல்லாம பிஜேபி தன்னந்தனியாக அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர்களுக்கு சீட்டை வந்து பங்கிட்டு கொடுத்ததாகவும், அதிலேயே பல பிரச்சனைகள் வந்ததாகவும் தகவல் வருது. அது போக இப்ப பிஜேபி தரப்புலயும், ஏக்நாத் ஷிண்டே தரப்புலயும், அஜித் பவார் தரப்புலயும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிருப்தி வேட்பாளர்கள் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு இருக்கிறார்கள். இதே சினாரியோ வந்து காங்கிரஸ்குள்ளயும் இந்த தரப்புலயும் இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவா பார்க்கிறப்ப அளவு வந்து கம்மி. பிஜேபிக்குள்ள தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு மகாயுதி கூட்டணி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் ஒற்றுமையாக இல்ல. இவர்கள் வந்து பவருக்காக அடிச்சுக்கிறாங்க, சீட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க. இது போக மோடி வந்து திரும்பவும் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில மத அடிப்படையில பிரச்சாரம் பண்றத, அந்த மாநில மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தார்களே ஆனால், நாடாளுமன்ற தேர்தல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கணும். ஆனா அப்படி வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில பல்வேறு பிரச்சனைகள் தலையாய பிரச்சனைகளாக இருக்கிறது. மராத்தா இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏற்கனவே பிஜேபி வந்து சரத்பவாரையும், உத்தவ் தாக்கரேயும் அநாகரிகமாக விமர்சனம் பண்றது, தரமில்லாமல் பேசுறத மகாராஷ்டிரா மாநில மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. என்னதான் நீ எதிர்க்கட்சியாக இருந்தாலும், அவர்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர்களுக்கென்று கொடுக்கக்கூடிய கண்ணியம் வந்து கொடுக்கப்படப்பட்ட ஆக வேண்டும். அத வந்து நீங்க உங்க உங்களுடைய பவர் பாலிடிக்ஸ்க்காக தரக்குறைவாக அதுவும் மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்ற வெளிநபர்கள் வந்து மகாராஷ்டிரா தலைவர்கள வந்து அவமதிச்சு பேசுறத அந்த மாநில மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அததான் அஜித் பவாரும் வலியுறுத்திட்டு வராரு. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை தேர்தலுக்கு பின்பு சாரி ஏக்நாத் ஷிண்டேயும், அஜித் பவாரும் திரும்பவும் அவங்க சரத்பவார் கூடயும், உத்தவ் தாக்கரே கூடயும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒட்டுமொத்த பிரச்சாரத்திலும் சரி, ஏக்நாத் ஷிண்டேயும், அஜித் பவாரும் உத்தவ் தாக்கரேயவோ, இல்ல சரத் பவாரையோ எந்தவித தாக்குதல் பண்ணியும் பிரச்சாரம் பண்ணவே இல்ல. ஆனா முழுக்க முழுக்க பிஜேபி மட்டும் தான் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுது, சரத் பவார் அட்டாக் பண்ணுது, உத்தவ் தாக்கரேய அட்டாக் பண்ணுது. இவர்கள் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பிஜேபிய வெறுப்பேத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே வெறுப்பேத்துறது பிஜேபி தான். ஏன்னா கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மாஹிம் அப்படிங்கிற தொகுதியில அந்த தொகுதிய பிஜேபி வந்து கூட்டணி கட்சியான ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு விட்டுக் குடுத்திருக்கு. அந்த இடத்துல உத்தவ் தாக்கரேயுடைய சகோதரர் ராஜ் தாக்கரே, அவர் கிட்டத்தட்ட எதிரி மாதிரி தான். ஒரே குடும்பத்த சார்ந்தவங்க. அவர் வச்சிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா நிர்வான் சம்திங் வரும். எம்என்எஸ் அப்படிங்கிற பார்ட்டி. அதுல அந்த பார்ட்டி வந்து இந்த சட்டசபை தேர்தல்ல தனிச்சு போட்டியிடுது. நாடாளுமன்ற தேர்தல்ல அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து என்டிஏக்கு குடுத்தாங்க. அவங்க எங்கேயுமே கேண்டிடேட் நிறுத்தல. ஆனா, இப்ப வந்து எல்லா பக்கமும் தனிச்சு போட்டியிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்கள் வாக்குகள பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா, இந்த மாஹிம் அப்படிங்கிற தொகுதியில ஏக்நாத் ஷிண்டே வேட்பாளர் நிக்கிறாரு அப்படின்னா, பிஜேபி தன்னுடைய கூட்டணி வேட்பாளருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா, அங்க போயி ராஜ் தாக்கரேனுடைய மகன் அமித் தாக்கரேக்கு பிஜேபி வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்னு அறிவிக்கிறது வந்து, இது கூட்டணிக்கு துரோகம் பண்றது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ள உருவாகி இருக்கிறது. இப்படி பிஜேபிக்காரர்கள் பண்ணாங்கன்னா, நாங்க எப்படி வந்து பிஜேபி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு வருவோம். நாங்க வரமாட்டோம் அப்படின்னு அஜித் பவாரும் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கியிருக்கிறாரு. ஏற்கனவே பிஜேபி பார்த்தீங்கன்னா, அஜித் பவார் கட்சியில இருக்கக்கூடிய நவாப் மாலிக் அப்படிங்கிறவருக்கு நாங்க பிரச்சாரம் பண்ண வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்க வரலன்னா, நாங்களும் உங்களுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த குளறுபடிகள், குழப்பங்கள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ குடுக்குது. ஒரு எட்ஜ் குடுக்குது. எளிதாக வென்று விடுவார்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் வாக்குகள் வந்து சிதறும் அப்படிங்கிறப்ப, எளிதாக இவர்கள் வென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கால்குலேஷன் தான் இன்றைக்கு வந்து அங்க தீவிரமாக போய்க்கிட்டு இருக்கிறது. மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய தீவிர மத அடிப்படையிலான வெறுப்பு பிரச்சாரம் வந்து
பிஜேபிக்கு கை கொடுக்காது. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை விரும்பல. அதனால அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்குது. தேர்தலுக்கு பின்பு இன்றைக்கு அமலாக்கத்துறை மீது பயம் கிடையாது. சிபிஐ மீது பயம் கிடையாது. யோ வருமான வரித்துறை மீதும் பயம் கிடையாது. ஏன்னா ஒன்றியத்தில வந்து மோடி பவர்ஃபுல்லா கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி எப்பனாலும் உடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பார்ப்போம். இத குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.